குலசேகரம் பகுதியில் கடையின் பூட்டை உடைத்து 2 டன் ரப்பர் ஷீட் திருட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் திருட்டு சம்பவங்கள் நடந்து வருகிறது. கடந்த 2 வாரத்துக்கு முன்பு தும்பகோடு பாலம் பகுதியில் 4 கடைகளில் அடுத்தடுத்து திருட்டு நடந்தது. கடந்த வாரம் பிணந்தோடு, உண்ணியூர் கோணம், கோட்டூர் கோணம் விலக்கு, திணந்திக்கரை போன்ற இடங்களில் 10 கடைகளில் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த சம்பவங்களில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை இதுவரை கைது செய்யாத நிலையில் இந்த பகுதியில் மீண்டும் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. குலசேகரம் அருகே உள்ள உண்ணியூர் கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ், வயது 48. இவர் உண்ணியூர் கோணம் பகுதியில் ரப்பர் ஷீட் கடை நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் மாலையில் இவர் வியாபாரம் முடித்த பின்பு கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார். நேற்று காலையில் கடையை திறக்க வந்தபோது ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் வைக்கப்பட்டிருந்த 2 டன் 50 கிலோ ரப்பர் ஷீட்டுகள், 120 கிலோ ரப்பர் ஒட்டுப்பால் மற்றும் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 12,500 ரொக்கப்பணம் ஆகியவை திருட்டு போயிருந்தது. இரவில் யாரோ மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து ரப்பர் ஷீட் மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து குலசேகரம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கடையை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இதுபோல் நேற்று முன்தினம் இரவு சொல்லாரையில் பால்ராஜ் என்பவரது டீ கடையில் பூட்டை உடைத்து ரூபாய் 4,500 பணம் மற்றும் தின்பண்டங்கள் திருடப்பட்டது. மேலும் கான்வென்ட் சந்திப்பு அருகே கின்சி என்பவரது இளநீர் கடை மற்றும் அதன் அருகில் உள்ள மீனா என்பவரது டீ கடை ஆகியவற்றிலும் திருட்டு நடந்துள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து குலசேகரம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகார்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குலசேகரம் பகுதியில் நடைபெற்று வரும் தொடர் திருட்டு சம்பவங்களால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.